எனக்கு வெறியா வருது ப்ரோ. எனக்கு வெறியா வருது ப்ரோ. இந்த டீம் அடிச்சு உடைச்சிடலாம் கூட இருக்குது. அந்த மாதிரி ஒரு கோவம் வருது எனக்கு. 61 டாட் பாலாம் தெரியலையே. 61 கழிச்சு கால்குலேட் பண்ணுவோம். 61 இன்டூ ஒரு டாட் பாலுக்கு 18 மரம் அப்படின்னா 61 இன்டூ 18 1998. வாவ், 1098 மரம் வளர்த்துக்கிறாங்க. சென்னை வந்து கூடிய சீக்கிரம் ஒரு ஃபாரஸ்ட் ஆயிடும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க டீம் வந்து கப்பு ஜெயிக்கலனாலுமே இப்படி ஒரு என்வாயர்மெண்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு டீமை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அப்படிதான் சொல்ல ஆசைதான். வணக்கம், வெல்கம் டு டாட் பால்ஸ். கை காடு எல்லா பக்கமும் கட்டி போட்ட மாதிரி வாயை அடைச்ச மாதிரி இந்த ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். என்னடா ஆடுறீங்கப்பா. தலை வந்தாருன்னு ஒரு பக்கம் ஃபயர் விட்டுருக்கிறாங்க. லிட்ரலி ருத்ராஜ் கைக்வாட் ரொம்ப பாவங்க. இந்த மாதிரி ஒரு கன்றாவி பிடிச்ச தரித்திரம் பிடிச்ச டெஸ்ட் டீம் எடுத்துட்டு ஊடா ட்ரிப்பாத்தி மாதிரி அப்பா இந்த ஊடா ட்ரிப்பாத்தி மாதிரி 6 சீட்டர்ஸ் எடுத்துட்டு இந்த இப்படி கேப்டன்சி இந்த டீம் வச்சு கேப்டன்சி பண்ணோம்னா எங்கேயும் அந்த மனுஷன் பண்ணுவான். பாவம், அவரை நினைச்சாலே ரொம்ப பாவமா இருக்கு. நீ ஃபிளெமிங் உனக்கு பிடிச்ச எல்லா நியூசிலாந்து கோட்டா பிளேஸும் இந்த ட்ரிப்பாத்தி கூட மாதிரி வாஷ் அவுட் பிளேஸ் எல்லாமே எடுத்துட்டு இப்ப கேப்டன் பண்ண சொன்னா எப்படி அந்த மனுஷன் பண்ணுவான்? அதே மாதிரி அவன் விட்டு போனதுக்கு எல்லாம் ஃபயர் விட்டு இருந்தாங்க. அவன் அவன் இல்லாத பேட்டிங் இதுதான். இந்த ஸ்டெபிலிட்டி இல்லாம போச்சு. அது இதுதான் காரணம். சரி, இந்த மேட்சை பத்தி வந்துடும். இல்ல அனலைஸ் பண்றதுக்கு எங்க இருக்குது? இன்னொரு ஸ்டார்டிங்ல பவர் பிளேல திரும்ப டெஸ்ட் ஆடிட்டு இருந்தாங்க. 31க்கு 1. ரச்சினுக்கு கையும் வரல, காலும் வரல, எதுவுமே வரல. கரியரோட உச்சத்துல இருந்தாரு. இன்னும் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வைப்லயே இருக்காரு. பேட்ல படவே மாட்டேங்குது ரச்சினுக்கு. கான்வே ரிவர்ஸ் ஸ்வீப். நம்மளுக்கு நேரம் ஆடியே ரன்ஸ் வரல. இது ரிவர்ஸ் ஸ்வீப். என்னத்த சொல்றது? ட்ரிப்பாத்தி இது மட்டும்தான். புதினாவானியா இது மட்டும்தான் பண்றாப்புல. ஆனா பேட்ல இருந்து சுத்தமா ரன்ஸ் வரவே இல்லை. ட்ரிப்பாத்திக்கு எனக்கு சிரிக்கிறதா என்னன்னே தெரியல. சுத்தமா ரன்ஸ் வரவே இல்லை. லிட்டரலா அவர் வந்து ட்ரிப்பாத்தி வந்து த வே ஹி பிளேட்ல ஹி லுக் லைக் அவர் வந்து அவரோட இந்த பிளேயிங் லெவன்ல ஒரு பிளேஸுக்காக ஆடின மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. இந்த டீமுக்காக ஜெயிக்கணுங்கிற இன்டென்ட்டே வந்து கிடையாது. யாருக்குமே கிடையாது. எல்லாருமே பிளேஸ்க்காக ஆடின மாதிரி தான் இருந்துச்சு என்ன கேட்டீங்கன்னா. விஜய் சங்கர் 2 கேட்ச் விட்டாங்க. இல்லைன்னா 2 கேட்ச் விட்டாங்க. அதை கேபிட்டலைஸ் பண்ணுவியா? அதுவும் பண்ண தெரியாது. அழகா கைக்கு வர 2 கேட்ச் விட்டாங்க. அதையுமே இவர் கேபிட்டலைஸ் பண்ண தெரியல. இவருக்கு எவ்வளவு சான்ஸையா விட்டுப்பாங்க. அண்டர்டேக்கருக்கு கூட 7 தடவை வாய்ப்பு இருக்கியா? உனக்கு 2 மேட்சுமே சேர்த்து 8 தடவை வாய்ப்பு எடுத்துக்கையா? எபா, உனக்கு வந்து லிட்டரலி இவ்வளவு வாய்ப்பு வந்து யாருமே தர மாட்டாங்க. எந்த கோட்டால இவர் ஆடி நிற்கிறானே எனக்கு தெரியல. இதுக்கு யங்ஸ்டர்ஸ் ஆடிட்டு போயிடலாம் தயவு செஞ்சு. அப்புறம் சிவம் தூபே நான் அடிக்கிறதா இல்ல என்ன பண்றது? he got trapped. fair to say he literally got trapped. அவன் கடைசி வரைக்கும் நின்னாதான்னாரு. ஐயோ, அவருக்கு வேற ஹாம்ஸ்ட்ரிங் ஆச்சுன்னா இந்த டீம் 50 கூட தாண்ட மாட்டாங்க. அந்த பாதாள நிலைமையில தான் இருக்காங்க இவங்க. அது போக வேற யாரை கடிக்கணும்? ரவீந்திர ஜடேஜ், அஸ்வின் என்ன ஹிட்டர்னு சொல்லிட்டு மேல ப்ரொமோட் பண்ணாங்களா இல்ல என்னன்னு தெரியல. இல்ல அஸ்வினுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கூட ஏதாவது தொடர்பு ஏதாவது வச்சிருக்காங்களா அதுவுமே தெரியல. அஸ்வினை ஹிட்டர்னு சொல்லிட்டு மேல ப்ரொமோட் பண்றாங்க, அதுவும் 2025. இது வந்து அவுடேட்டடுங்க. இது லிட்டரலி இட்ஸ் வெரி வெரி அவுடேட்டட். 2025 அஸ்வினை ஹிட்டர்னு வேற ப்ரொமோட் பண்றாங்க. ஜடேஜாவை 2025 ஹிட்டர் சொல்றதே அது ஒரு மிகப்பெரிய தப்பு. 72க்கு 8. அந்த நிலைமையில தீபக் கூட போயிட்டு இம்பாக்ட் பிளேயரா இறங்கினாங்க பாரு. சிரிச்சே செத்துட்டேன் அப்போ. அப்படி நீங்க இறக்குறதா இருந்துச்சுன்னா ஜேமி ஓட்டர் இறக்கணும் ஒரு ஓவர்சீஸ் விளாட்டு. அவன் அட்லீஸ்ட் ஹிட்டாவது பண்ணுவான். ஹிட் அவுட் ஆர் கெட் அவுட். தீபக் கூட வந்துட்டு பிளேட் ஆன் நோ ரன் ஒரே வெற்றி புடிங்கிட்டு போச்சு. 16 ஆவரேஜ் இருக்கிற தீபக் கூட போயிட்டு ஹிட்டர் இறக்கி விடுற எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த டீமோட ஸ்ட்ராட்டஜிஸும் சரியில்லை, இந்த டீமுமே சரியில்லை, மேனேஜ்மெண்ட்டும் சரியில்லை, பிளேயர்ஸும் சரியில்லை. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு வந்து சிரிக்கிறதா இல்ல எமோஷனல் ஆகாத சிஎஸ்கே பேர் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது போக தலை வந்தாங்க யூஸ்வல். எம்எஸ் தோனி வந்து சுனில் நாராயணுக்கு வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு பெரிய கேஸுங்கிறது ஊருக்கே தெரியும். அதை ரஹானே ஈஸியா எக்ஸ்பிளாய்ட் பண்ணாங்க. அண்ட் கிரேட் கிரெடிட் டு கேகேஆர் டீம்.
பால் ஓகே பிச் வந்து ஸ்டாப் ஆகி தான் வந்துச்சு ஒரு பக்கம் தே ஹேட் ஹெல்ப் அப்படி இருந்தாலுமே மோயின் அலியை கூட இவங்க வந்துட்டு மோயின் அலியை கூட இவங்க வந்து அட்டாக் பண்ணலன்னா அப்ப என்னத்த இது வச்சிருக்காங்க டீம் வச்சிருக்காங்க எனக்கு புரியல. இது ஹர்ஷித் ராணாவுமே வந்துட்டு உங்க அடிக்க முடியல, வைபவ் ஒராராவுமே அடிக்க முடியல. லிட்டரலி இந்த டீம் வந்து பெஸ்ட் பவுலிங் அட்டாக் மாதிரி இன்னைக்கு தெரிஞ்சாங்க. சோபா என்னத்த நான் சொல்றதுங்க. ஓ, இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் இவங்க டீம் அன்சுல் காம்போஜை மட்டும்தான் நீங்க எடுத்துட்டு வந்து அது அது ஒண்ணு மட்டும் தான் உருப்படியா பண்ணது இந்த இந்த டீம். கிரெடிட் டு கேகேஆர். ஸ்டெம் டு ஸ்டெம்ப் வச்சிருந்தாங்க. இதை கெப்ட் வெரி வெரி சிம்பிள். ஸ்டெம் டு ஸ்டெம்ப் வச்சிருந்தாங்க. இவங்க தடவை தொடர்றாங்க. இதோ இப்படி இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு. ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, அப்புறம் இப்படி ஜடேஜா அவுட் ஆனாலும் இப்படி இப்படி கட்டாட போயிட்டு எட்ஜு இதுக்கு அடிக்க போய் அவுட் ஆனா கூட பரவாயில்ல, எனக்கு வெறியும் கொட்டவும் முடியல என்னால வன்மத்தெல்லாம். 105 வச்சுட்டு அது கமெண்டேஜர்ஸ் வேற நாட் ட்ரை. கிரிக்கெட் இஸ் ஃபனி கேம். டிஃபெண்ட் வேற பண்ணிடலாம். முட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு அளவு இருக்கியா? ஐயோ, இந்த அளவுக்கு எவ்வளவு ஏன் முட்டு கொடுத்த? ஐயோ, இந்த தமிழ் கமெண்டேட்டர்ஸ் வேற அராஜகம் பண்றாங்க. இதுல நேத்து வேற ஷோ சிகேச்சிகா ஷோ வேற பார்த்தேன். ஏகேஆர் ஒரு பொட்டலம் டீம் முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு வேற சொன்னாங்க. நம்ம டீமே பொட்டலம் தான். ஏன் நம்ம டீம்ல பேட்டிங் ஒரு ஹிட்டர் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இது ரீப்ளேஸ் கடைசியே இவங்க உருப்புடுறதுக்கு ஒரே வழி அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல இது டேவால் பிரேவிஸோ இல்ல கைல் மயர்ஸோ யாராவது ஒருத்தங்களை சைன் பண்ணுங்க தயவு செஞ்சு. ருத்ரா இது ரச்சின் ரவீந்திராவை தயவு செஞ்சு ட்ராப் பண்ணுங்க. அவர் ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க ஈஸியா, அழகா ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் போட்டு இதை கீப் இட் வெரி வெரி சிம்பிள் அகேன்ஸ்ட் ரச்சின் ரவீந்திரா. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் போடுறாங்க, அவர் காலவே நவுத்த மாட்டாரு, ஸ்ட்ரெயிட்டா பேட்டை மட்டும்தான் விடுறாரு, பேட்லேயே பட மாட்டேங்குது. கான்வே கூட தேத்திடலாம், பேர் ஆஃப் ஸ்பின் நின்று ஆடுறது. இதுல இன்டென்ட்டே காணும். இன்டென்ட் காமிச்சிருந்தா பவர் பிளேல கொஞ்சம் அடிச்சிருந்தாவது 150 அட்லீஸ்ட் ஒரு கௌரவமான ஒரு தோல்வியாவது வந்திருக்கும். சரி, பவுலிங்ல வந்துட்டு பார்த்தா எல்லா ஃபீல்டிங் இன்னைக்கு ஓகே, ஓரளவுக்கு ஓகே. ஆனா பவுலிங்ல வந்துட்டு பார்த்தா டீகாக்கு வந்து ஆஹா இதானா சரியான சான்ஸ் ஃபார்முக்கு வரைக்குன்னு அவரு கோட்டால ஒரு 3 சிக்ஸ் ஃபிளிக் ஒன்னு, அப்புறம் யூஸ்வல் டீகாக் மிட் விக்கெட் மேல அடிக்கிற ஷாட்டு. சுனில் நரேன் இன்னைக்கு ஜாக் பாட்டு பவுலிங்ல அழகா வந்து இன்னைக்கு ஹி கீப்ட் இட் வெரி வெரி சிம்பிள். அந்த லென்த்ல போட்டாரு அழகா, குட் லென்த்ல போட்டாரு. சிஎஸ்கே பேட்ஸ்மேன்லாம் தடவிட்டு இருந்தாங்க. நீங்க அதுதான் வந்து வருண் சக்கரவர்த்தி அதே மாதிரி தான் தடவிட்டு இருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தியும் கலீல் அகமது இன்னைக்கு வந்து காலுக்கு போறாரு. பட் அவரை நான் தப்பே சொல்ல மாட்டேன். அன்சுல் கம்போஜ் இந்த பவுலருமே தப்பு சொல்ல மாட்டேன். இன்னைக்குமே தோனியுமே அதே தப்பு தான் பண்ணாரு. திரும்ப அஸ்வினை பவர் பிளே கொண்டு வந்து இதுல எல்லாம் ருத்ராஜ கடிச்சாங்க. தோனியுமே வந்து அஸ்வின் அப்படி பவர் பிளேல என்னத்த பாக்குறாங்கன்னே தெரியல. அப்படி பவர் பிளேல கூட்டிட்டு வந்து அவரை வந்து போட விட்டு அடிக்க விட்டு காலங்காலமா ஷி இஸ் நாட் த ஓல்ட் அஸ்வின் விச் யூஸ் டு சி இன் 2015 2014. இந்த அஸ்வின் டெஃபினட்டா இந்த ஓல்ட் அஸ்வின் கிடையாது. பவர் பிளேல இனிமே அவரை நம்பிட்டு இருந்தீங்கன்னா ஐ எம் சாரி, வி கெட் த்ராஷ்ட் அகைன். 100 அகமது வந்தவொடனே விக்கெட் எடுத்தாரு, 2 ஓவர் 8 ரன். அவர் டிட் த ஜாப் கரெக்ட்லி. எந்த பவுலர் அஸ்வினை தவிர எந்த பவுலரையும் நான் தப்பே சொல்ல மாட்டேன். பவர் பிளேல அஸ்வினை கொடுக்கவே கூடாது. அஜிங்கியா ரஹானே, ரிங்கு சிங் இன்னைக்கு வந்து ரிங்கு சிங்கு கேம் டைம் கிடைக்கலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதை ஒரு சாகா யூஸ் பண்ணி அவருக்கு ஒரு கேம் டைம். இந்த டீம் சிஎஸ்கே டீம் பத்தி பேசுவோம். இந்த டீம்ல இன்டென்ட்டும் கிடையாது, அடிக்கிறதுக்கு ஆளுமே கிடையாது, அடிக்கவும் பார்க்க மாட்டாங்க, ஸ்கோருமே வர மாட்டேங்குது சுத்தமா. லிட்டரலி இந்த பேக்ரவுண்டு இது சுத்தி பாருங்க, இந்த காடெல்லாம் வந்து வளர்த்ததுக்குள்ள சிஎஸ்கே ஓகே ஸ்டாப் ஆகி வந்தது, பிச்சு ஒரு பக்கம் எல்லாமே ஓகே தான். ஆனா அடிக்கிறதுக்கு ஒரு இன்டென்ட் காட்டணும்ல, அந்த இன்டென்ட்டே கிடையாது. போன மேட்ச் அதை நல்லா பண்ணீங்களே, இந்த மேட்ச் ஏன் பண்ணல? 6 ஹிட்டர்ஸ் கிடையாது, ப்ராப்பரா இன்டென்ட் காட்டுற ஒரு பேட்டர்ஸ் கிடையாது. அதே மாதிரி நான் இன்னொரு இது பார்த்தேன். லாஸ்ட் 40 பால்ஸ் தி ஸ்கோர் 16. டெஸ்ட்ல கூட தே பிளே அண்டர் 5 ஆர்பிஓ. இது வந்து நியூ எரன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு டீமே தேர் பேக்கிங் யங்ஸ்டர். பிரியான்சாரியா வந்து முதல் பால்ல இருந்து அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒய் கான்ட் சிஎஸ்கே க்ரூம் அ யங்ஸ்டர்? ஷேக் ரஷீது ஆட வைக்கலாமே. நீங்களுமே ஒழுங்கா ஆடல. ட்ரிபாதி வாஸ்ட் அவுட். லெட்ஸ் த்ரோ ஹிம் அவுட் ஆஃப் த டீம். அந்த 3 crores கொடுத்து நீ வீட்டுக்கே போய்க்கோன்னு அனுப்பிச்சுட்டுலாம். த்ரிபாதி கூடாமே அந்த 2 crores கொடுத்து நீ வீட்டுக்கு போய்க்கோ, இனிமேல் ஐபிஎல் பக்கமே வராதேன்னு அனுப்பிச்சுட்ருக்கோம். லிட்டரலி ஷேக் ரஷீது, வன்ஷ் பேடி, இவங்கெல்லாம் என்ன மாதிரி பிளேயர்ஸ்? ஷேக் ரஷீத்ல 3 வருஷம் சிஎஸ்கேல கஷ்டப்பட்டிருக்காரு, பெஞ்ச் வார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதை கொடுத்து தொலைங்களேன்டா. எப்ப பார்த்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ். வன்ஷ் பேடி அவர் வந்து எடுத்தோடனே அடிக்கிற ஆளு, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கல. ஓகே, லெட் தம் ஃபெயில். 2 to 3 கேம்ஸ் ஃபெயில் ஆகட்டும். ஏன் வந்து சான்ஸே கொடுக்க மாட்டேங்க? சான்ஸ் கொடுத்தாதான் ஒரு பிளேயரோட பொட்டன்ஷியல் தெரியும். அட்லீஸ்ட் அவங்க கரியருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே. அவங்களோட ஃபெலோ பிளேயர்ஸ் வன்ஷ் பேடி, விக்ராஜ், ஐ மீன் அனிகேத் வர்மா, விப்ராஜ் நிகாம், பிரியான் சாரியா,
எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைச்சு அவங்க அவங்க நல்லா பண்றாங்க அவங்க ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சைஸ். அட்லீஸ்ட் எஸ்ஆர்ஹெச் எம்ஐயாவது கௌரவமா தே கிவ் சான்ஸ் டு யங்ஸ்டர்ஸ். வை கான் சிஎஸ்கே டூ தட்? இதுக்கு மேல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேக் பண்ணீங்கன்னா ஐம் வெரி வெரி சாரி. லெட்ஸ் த்ரோ திஸ், லெட்ஸ் சாக் திஸ் சீசன் அவுட். அட்லீஸ்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அடுத்த ஒரு இயர்ஸ்க்காவது யூஸ் ஆகும். அதுவுமே பண்ண மாட்டாங்க. யங்ஸ்டர்ஸ்க்குமே நீங்க சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க. அவங்களுமே அடுத்த ஆப்ஷன்ல பிக் பண்ண மாட்டீங்கன்னா என்னத்த பண்ணுவாங்க அவங்க? லிட்டரலி எனக்கு கோவமா வருது. லேப்டாப் அடிச்சு உடச்சலாம் போல அந்த அளவுக்கு ஒரு வெறி இந்த உங்க பேட்டிங்கை பார்த்துட்டு. இல்ல, இட்ஸ் இட்ஸ் வெரி வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஆஸ் சிஎஸ்கே ஃபேன். வெரி வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். லிட்ரலி நிக்கவும் மாட்றாங்க. சி நிக்கிறாங்க, அடிக்கவும் மாட்றாங்க. லிட்ரலி தேர் நாட் அட் ஆல் ஷோயிங் இன்டென்ட். எனக்கு வந்து தலையை சுத்துது இவங்க பேட்டிங்கை பார்த்தா. நல்ல வேலை இந்த ஸ்டேடியம் போலான் இருந்தேன், நல்ல வேலை போகல. என்னோட அமௌண்ட், என் மணி எல்லாமே வந்து சேவ்டு. வெரி வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஆஸ் சிஎஸ்கே ஃபேன். இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் புவர், மேனேஜ்மெண்ட் புவர், பிளேயர்ஸ் புவர். சுத்தமா எனக்கு வந்து இந்த வயசான டீம் எவ்வளவு தடவை பேக் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த 2018 2023 நம்ம வின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ராபின் உத்தாப்பா நம்பர் 3 ஆடினாரு, மோயின் அலி நம்பர் 3 ஆடினாரு. எல்லாருமே சாலிடான ஒரு ஹிட்டர்ஸ். இங்க நம்பர் 3 வந்துட்டு நம்பர் 3. எனக்கு வந்து இங்க ஹிட்டர்ஸே இல்ல. நம்பர் 4 விஜய் சங்கர் வராது. எனக்கு சத்தியமா புரியல, விஜய் சங்கர் ஹிட்டரா பாக்குறாங்களா இல்ல ராகுல் திரிபாதி வாஸ்ட் அவுட். அவரு நம்பர் 3ல வராரு. எனக்கு புரியவே மாட்டேங்குது எனக்கு. இதுல திரிபாதி வேற ட்விட்டர்ல ஒரு பக்கம் பேக் பண்ணா அடிப்பாரு அப்படின்னு. எவ்வளவு தடவையா பேக் பண்ணுவாங்க? தே ஹேவ் டு ப்ரூவ் பண்றாங்க. டைம் வந்துருச்சு. த்ரோ ஹிம் அவுட். ஐதர் ஹிட் அவுட் ஆர் கெட் அவுட். அதுவும் கூட பண்ணல. 16 பால் 13 இஸ் லிட்டரலி வேஸ்ட் ஆஃப். விஜய் சங்கருமே பெருசா ஒண்ணுமே பண்ணல. 2 சான்ஸ் கொடுத்தாங்க. இது எந்த ஒரு பிளேயருக்கு இந்த அளவுக்கு கேட்ச் டிராப் பண்ணி இந்த அளவுக்கு லக்கு நான் பார்த்ததே இல்லை. லெட்ஸ் கால் ஸ்பேட் ஸ்பேட். விஜய் சங்கர், இந்த ராகுல் திரிபாதி, இவங்க எல்லாமே த்ரோ அவுட் பண்ணிட்டு லெட்ஸ் கிவ் சான்ஸ் டு யங்ஸ்டர்ஸ். அட்லீஸ்ட் அவங்களோட கரியர் பார்த்துக்குமே வந்து அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா. அதையுமே வந்து இவங்க ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. அடுத்த மேட்சுக்கு இவங்க என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் கிவ் தம் சான்ஸ் டு யங்ஸ்டர்ஸ். ஹோப் அட்லீஸ்ட் டே டூ வெல். ஃப்ரெஷ் பேர் ஆஃப் லெக்ஸை கொண்டு வந்து அட்லீஸ்ட் இவங்க தான் மிராக்கல் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மேட்ச் வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணணும்னு வரல. இது ஒரு ஆதங்கமா தான் எனக்கு வந்து இந்த மேட்ச் ஃபுல்லாக எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்துச்சு. அது சிஎஸ்கே ஃபேன். இட்ஸ் லிட்டரலி வரியிங் சைன்ஸ். என்னால முடியல. ஐ கான். என்னால 20 ஓவர்ஸ் என் கை கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஐ கான் வாட்ச் இட் ஃபுல்லி. அடிக்கவும் பார்க்க மாட்டாங்க. லிட்டரலி பிளேயிங் டிஃபென்ஸ். இன்ஃபீல்டே கிளியர் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க என்ன மாதிரி டீம் எடுத்து வச்சுக்கிறாங்கன்னு. இதான் சிஎஸ்கே. இந்த பேக்ரவுண்ட் தான் சிஎஸ்கேவோட நிலவரம். இன்டென்ட் காட்ட மாட்டாங்க. இன்டென்ட் காமிச்சா அட்லீஸ்ட் மிராக்கிள் வுட் ஹேப்பன். 170 வுட் பி வெரி குட் டோட்டல். அவங்க ஸ்ட்ரகிள் ஆனாலும் ஆயிருப்பாங்க மிடில் ஓவர்ஸ் ஸ்பின்னை கொண்டு வந்திருந்தா. என்னால எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. இந்த 100 எல்லாம் வச்சுட்டு ஒன்றும் டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. ஐ கான் டிஃபெண்ட் திஸ் டீம் எனிமோர். இந்த டீம் வந்து 10th பிளேஸ் தான் லாகி. எஸ்ஆர்ஹெச் அட்லீஸ்ட் அவங்க பேக் தேர் கிரிக்கெட் அடிச்சாடியாவது அவுட் ஆவாங்க. இவங்க அது கூட பண்ண மாட்டாங்க. இந்த டீம் வச்சு என்ன பண்றதுனே தெரியல. ஸ்பின் அட்டாக் பண்றேன்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. தலைக்கு மேல ஏற விடுறாங்க. ஹர்ஷித் ராணாவை போயிட்டு தடவுறாங்க. நீங்க ஹர்ஷித் ராணாவை தடவுறது, வைபவரை தடவுறது, இதெல்லாம் சத்தியமா எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த அளவுக்கு இவ்வளவு கேவலமா தடவுறாங்க. அடிக்கவாச்சும் பாருங்க. அட்லீஸ்ட் ஹிட்டிங் நீங்க அதுவும் கூட பண்ண மாட்டீங்களே. வரியிங் சைன்ஸ். லிட்டரலி நீங்க கட்டையை போட்டு கூடாவை தூக்கி இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தது. நீங்க எவ்வளோயா தடவுவீங்க? லிட்டரலி வரிங் லிட்டரலி வெரி 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 வரிங் சைன்ஸ் ஃபார் சிஎஸ்கே. இந்த மாதிரி ஆடினாங்கன்னா ஐம் வெரி வெரி சாரி. அடுத்த மேட்ச்சுக்கு இவங்க என்ன பண்ணலாம்னா ஓவர்டன் உள்ள எடுத்துன்னு வரலாம். முடிஞ்ச அளவுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கலாம். வன்ஷ் பேதியா இருக்கட்டும், ஷேக் ரஷீதா இருக்கட்டும். இன்னைக்கு அதே மாதிரி தான் அன்ஷுல் காம்போ சான்ஸ் கொடுத்து ஹிட் இட் வெல் ஆக்சுவலி. சான்ஸ் கொடுத்து தான் பாருங்களேன் எவ்வளோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பேக் பண்ணுவீங்க. இவன் தேர் நாட் கோனா டூ எனி திங் குட் ஃபார் த டீம். தேர் லிட்டரலி லைபிலிட்டி. இதான் என்னால சொல்ல முடியும். நாளைக்கு மேட்ச் ஸ்ட்ரைட்டாவே ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். அதாவது விடாமுயற்சின்னு ஒண்ணு இருக்கும். இங்க முயற்சியே கிடையாது. லிட்டரலி அடிக்கவே போக மாட்றாங்க. எல்லாருமே ஷெல்லுக்குள்ள போய் ஆடுற மாதிரி தெரியுது. எல்லாருமே அவங்க ஸ்பாட்டுக்காக ஆடுற மாதிரி தெரியுது. லிட்டரலி யாருமே வந்து டீமுக்காக ஆடுற மாதிரி தெரியல. எல்லாருமே அவங்கவுங்க ஸ்பாட்ஸ்க்காக ஆடுற மாதிரி தெரியுது. அதனாலதான் புதுசா ஒரு ஃப்ரெஷ் பேர் ஆஃப் லெக்ஸை கொண்டு வந்து தே பிரிங் எனர்ஜி டு தி டீம். மோட்டிவேஷனாக கொண்டு வராங்களான்னு பார்ப்போம். தோனி, லெட்ஸ் கார்டு, இந்த 100 100 வந்து அவரால் டிஃபெண்டே எந்த கேப்டனாலுமே டிஃபெண்ட் பண்ண முடியாது. அவரை சொல்லி உண்மையே குத்தம் கிடையாது. அவர் ஒரே ஒரு தப்பு அஸ்வினை பவர் பிளேயர் கொண்டு வந்து மட்டும்தான் அவரோட தப்பு நான் சொல்லுவேன். அதேதான். ஸோ நாளைக்கு வந்து எல்எஸ்ஜி வர்சஸ் ஜிடி ஆடுறாங்க. மத்தியானம் மேட்ச். ஸோ லெட்ஸ் ஸ்ட்ரைட் அவே ப்ரெடிக்ஷன்ஸுக்கு போயிடலாம். ஐ ஃபீல் லைக் குஜராத் டைட்டன்ஸ் ஆன ரோல்.
எல்எஸ்ஜி பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மிச்சல் மார்ஷ் பூரான டக்குன்னு எடுத்துட்டாங்க அப்படின்னா ஜிடி will definitely win this கேம். ஜிடி சிராஜ், அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கானு, சாய் கிஷோர் இவங்கெல்லாம் இருக்கும்போது ஐ டோன்ட் சி எல்எஸ்ஜி winning this game. ஸோ ஜிடி ஸ்ட்ரைட் அவே வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் எஸ்ஆர்ஹெச் விசஸ் பிபிகேஎஸ் மேட்ச் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். எஸ்ஆர்ஹெச்மே பாதாளத்தில் இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் எல்லாருமே ஃப்ரெஷ் பேர் ஆஃப் லெக்ஸை கொண்டு வந்து அடி அடி நடிக்கிறாங்க. அது ஜென் போல்ட் அந்த ஒரு 2025 டெம்ப்ளேட்டுக்கு வந்து பஞ்சாப் தான் வந்திருக்காங்க. சிஎஸ்கே ஸ்டில் ஸ்டிக்கிங் ஆன் 2010 டெம்ப்ளேட். 2025 டெம்ப்ளேட்டுக்கு வந்து பஞ்சாப் வந்து எடுத்த உடனே அடி அடி விக்கெட் போனாலுமே கவலையே இல்லை, நேராக பேட்டை விடுறாங்க. அப்படிங்கும்போது ஹைதராபாத் பிச்சு அவங்களுக்கு ஃபிளாட் ட்ராக்காக இருந்துச்சு. போன மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோயராக இருந்துச்சு. பட் இந்த பிட்ச் வந்து இது ஃபிளாட்டாக கொடுத்தாங்கன்னா இட் வில் சூட் மோர் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ எஸ்ஆர்எஸ் காஸ் ஆஃப் கன்சர்ன்ஸ் நிறைய இருக்கு. அப்படிங்கும்போது ஐ டெஃபினெட்லி பேக் பஞ்சாப் டு வின் திஸ் கேம். ஸோ பெருசாக நல்ல ப்ரிவியூ போட முடியல, ஏன்னா சிஎஸ்கே பற்றி நிறைய பேசலான்னு பார்த்துருந்தேன். ஸோ அதை தான் இந்த